ஈவே ராமசாமி யார் தெரியுமா, நீதி கட்சி தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ பெரிய திராவிடருக்கு பாரம்பரியம் தெரியுமாலாம் கேட்குறீங்கல்ல. ஏன் பிஜேபி கொடியை பார்த்தா தொடர்ந்து எடுக்கிறீங்க? திமுகவுடைய சித்தாந்தம் என்னன்னா அடுத்தவங்க செய்யறதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது. திமுகவுடைய சித்தாந்தம் என்னன்னா புர்டா விடுறது. பொய் என்பதை தவிர நீங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய திராவிட சித்தாந்தத்துல பொய் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த ஹிஸ்டரியில ஈவே ராமசாமி, திமுக, கனிமொழி எங்க வந்தாங்க? அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போன வருஷம் என்ன சொன்னார்? அது வந்து நாங்க நினைச்சத போன வருஷம் சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அது அவர் சொல்லிட்டுங்க. போன வருஷம் அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. 4000 கோடிக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். எவ்வளவு மழை வந்தாலும் அது இல்லாம மத்திய அரசாங்கம் எனக்கு இவ்வளவு விஷயம் பண்ணுது. மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது? எதுக்கத்தாலும் அங்க போய் காசு கொடுனா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நாங்க மக்கள் ஓட்டு போட்டோம்? ராணுவ வீரர்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் RSS சேவா பாரதி எங்க களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உயிரை கொடுத்துருக்குறாங்க RSS சுயம் சேவகர்கள் அங்க வந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டு. இது எல்லாமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்க நாங்க வந்து டோக்லாம்ல வந்து நாங்க இங்க 50 பேர் செத்தாங்கன்னா அங்க 100 பேரை நம்ம கொண்டு இருக்கோம்னா இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு குரல் வருது. எவன்டா ஏதாவது சைனாக்காரன் சொன்னா பார்த்தா ராகுல் சொல்றாரு. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒரு மேடையில பேசும்போது சொன்னீங்க ஸ்டாலின் கிட்ட பிஜேபி கொடியை காட்டினாலே பயந்துருவாரு, அது மாதிரி 12 மணிக்கு ஸ்டாலின் வீட்டு பக்கத்துல போய் அண்ணாமலைன்ற பேரை சொன்னாலே பயந்துருவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழகத்துக்கு என்னதான் பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழகம்ன்ற பேர் வரலன்றதுக்காகவே திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி அவங்க நிதி ஆயோக்கையும் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ எப்படி பாஜக பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரா இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது யூத் ஆஃப் தமிழ்நாடா உங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட்ஜெட்டை வாசிச்சு பார்ப்பீங்க. பட்ஜெட்டை பார்ப்பீங்க, உள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யூத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தொழில் முனைவோருக்கு என்ன பண்ணியிருக்காங்கலாம் பார்ப்பீங்க. கண்ட்ரோல் ஃபைண்ட் பார்த்து தமிழ்நாடு இருக்கான்னு பார்ப்பீங்களா? அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ அறிவு குறைபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. அதில் உத்தரப்பிரதேசம் பேரும் இல்லை, குஜராத் பேரும் இல்லை. இப்படி வைங்களேன், சென்னை டு சேலத்துக்கு 8 வழிச்சாலை போடுறாங்கன்னு சொல்லி அது பட்ஜெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னை சேலன்ற பேர் வருதுன்றதுனால தமிழ்நாட்டுக்கு உண்டான திட்டம் இல்லைன்னு ஆயிடுமா? எவ்வளவு அறிவுக்கு ஒவ்வாதவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் இந்த பட்ஜெட்டின் மீது அவர்கள் கொடுத்த விமர்சனம். இன்னொன்று, இதனால நிதி ஆயோக்கு போலன்னு சொல்றீங்கல்ல, கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த நிதி ஆயோக் கூட்டங்களுக்கும் 3 வருஷமா அவர் போனதே கிடையாது. ஏன்னா அவருக்கு பேச தெரியாது, அதனால அவர் போல. இதுவும் எப்படி சார் பாஜகவுக்கு பயந்ததா இருக்க முடியும்? கேள்வி கேட்கிறாரு. இது பாஜகவுக்கு பயந்தது இல்லை, அவர் நினைச்சு அவரே பயப்படுறாரு. அவருக்கு பேச தெரியாது, அதனால போல. இது பாஜகவுக்கு பயப்படுறது இல்லை. பாஜகவுக்கு பயப்படுறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, பிஜேபி கொடி ஏத்தனா எஃப்ஐஆர் போடுறது. ஏன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பட்டுக்கோட்டையில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கொடியும் இருக்கு, எல்லா கட்சி கொடியும் பிறக்கலாம் திமுக. ஆனா பிஜேபி கொடி எத்தனை பதறாங்க? ஏன் பதறீங்க? நீங்க தான் அப்படியே நீண்ட நெடிய வரலாறு, உங்க அப்பா 5 முறை சிஎம் இருந்தாரு, நீங்க இப்ப சிஎம் இருக்கீங்க, வந்து இது என்னது ஈவே ராமசாமி யார் தெரியுமா, நீதி கட்சி தெரியுமா, நாங்களாம் எவ்வளவு பெரிய திராவிடருக்கு பாரம்பரியம் தெரியுமாலாம் கேட்குறீங்கல்ல. ஏன் பிஜேபி கொடியை பார்த்தா தொடர்ந்து எடுக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் அலறீங்க? பிஜேபி கொடி ஏத்துனதுக்காக எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லைங்கம்மா, அந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்காக முதலில் போராட்டம் அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கு அப்புறம் தான் அதிமுக போராடிச்சு, அப்புறம்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் போராடினாங்க. ஆனா மற்ற கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடக்க விட்ட திமுக அரசு, இதே எடப்பாடி போய் கள்ளக்குறிச்சியில பேசுறாரு, LED டிவி வச்சு பேசுறாரு. அதற்கு அனுமதி கொடுக்கிறது திமுகவினுடைய அரசு, திமுகவினுடைய காவல்துறை. நான் சொல்ற பாரதி கவனிங்க, திமுகவுடைய காவல்துறை. ஏன்னா அவங்க மக்களுக்கான காவல்துறையா இல்லை, அவங்க திமுக தான் காவல்துறையா இருக்காங்க. ஆனா நாங்க எங்களுடைய கட்சி மாவட்டங்கள் 66 மாவட்டங்கள் இருக்கிறது. 66 இடங்கள்ல தமிழகத்துல ஒரே நாள்ல அதிமுகவிற்கு முன்பாகவே நாங்க போராட்டம் அறிவிக்கிறோம். ஒரு இடத்துல கூட எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடல. இது மட்டும் இல்ல, கடைசியா எந்த ஆர்ப்பாட்டத்தையும் பிஜேபி நடத்த விடல அப்படின்னு சொன்னா, இப்ப 10 மணிக்கு நான் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம்னு வைங்களேன், 9 மணில இருந்து கொஞ்சம் பேரா அந்த இடத்துக்கு வந்து கூடுவாங்க. கூடுனதுக்கு அப்புறம்
திருப்பி ஒரு 10 பேரா வந்து நூற்றுக்கணக்கான பேர் கூடி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க. அப்படியே கைது செய்யறதா இருந்தா கூட இது நாள் வரைக்கும் நடக்கிற வாடிக்கையை சொல்றேன், ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடந்து விட்ட பிறகு கைது செய்வாங்க. ஆனா இப்பதான் பிஜேபிக்கு மட்டும் இது, மற்ற கட்சியெல்லாம் நடக்குது. பிஜேபியை பொறுத்தவரை அந்த 10 மணி ஆர்ப்பாட்டம்னா 9 மணிக்கு 5 பேர் 2 பேரா வருவாங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் வேலை ஏற்றுறது. ஏன் பயப்படுறீங்க? அதே போல பொதுக்கூட்ட மேடைகள்ல நாங்க பேசுறதுக்காக எங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள், இப்ப என் மேல நாகூர்ல பேசுறதுக்கு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து எங்களுடைய மாவட்ட தலைவரை கபிலனை கைது பண்ணியிருக்கிறாங்க, வழக்கறிஞர் அவரு. அதாவது நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம், எங்களுக்காக 11.5% மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நாங்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டம் நடக்க விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட தலைவர் மேல எஃப்ஐஆர். வேற எந்த கட்சிய மேலையாவது இவ்வளவு பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறதா? வேற எந்த கட்சி கொடியை பார்த்தாவது திமுகவினுடைய இந்த திராவிட மாடல் அரசு இப்படி அஞ்சி நடுங்கி இருக்கிறதா? இல்லை. அதனாலதான் சொல்றேன், பிஜேபியை பார்த்தா திமுக அலறுகிறது, பயப்படுகிறது, தூக்கம் எழுந்து தவிக்கிறது. ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட சித்தாந்தத்தை வளர்க்கறதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல இல்லையா? ஏன்னா இப்ப வந்து பெரியார் விஷன் ஓடிடின்னு ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. அதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னு தெரியல, இப்ப அவங்க அந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் அது தெரியும். அது இப்ப இருக்க குழந்தைங்களை சென்று அடையணும்னு சொல்லிட்டு பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பெரியார் பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்க இன்னும் இப்ப இருக்க தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இப்போ நீங்க இருக்கீங்க எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் சிஸ்டம்ல எது ஈவே ராமசாமி கொண்டு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க அவங்களோட சித்தாந்தத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி. அவங்களுக்கு சித்தாந்தம் ஒண்ணு என்ன இருக்கு சொல்லுங்க. திராவிட சித்தாந்தம் 5 கூறுகள் சொல்லுங்க. சமூக நீதி, அனைவருக்கும் ஈக்குவலா எல்லாமே கொடுக்கணும், பெண்கள் கலாச்சாரமா, பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை. கனிமொழி தலைவர் ஆயிட்டாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுடைய இதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் அப்படியே அந்த கனிமொழி பேசின விஷயத்துக்கு வரேன். ஈவே ராமசாமியுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்றீங்க, நான் பார்க்கல. அதுக்கு வந்து கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ரிசர்வேஷனை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டத்தை அப்படி எடுத்துக்கோங்க. இந்த ரிசர்வேஷனுக்கும் ஈவே ராமசாமிக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை இந்திய அளவில் இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க, இதுக்கும் ஈவே ராமசாமிக்கு என்ன சம்பந்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், இதெல்லாம் அவர் வந்து பேசியிருக்காரு. அவருடைய அந்த பேச்சும் அதுக்கு வந்து உறுதுணையாக இல்லை இல்லை பொய். இதுதான் திமுகவோட சித்தாந்தம். திமுகவுடைய சித்தாந்தம் என்னன்னா அடுத்தவங்க செய்யறதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது. திமுகவுடைய சித்தாந்தம் என்னன்னா புர்டா விடுறது. பொய் என்பதை தவிர நீங்க உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா திமுகவுடைய திராவிட சித்தாந்தத்துல பொய் என்பதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பம். திராவிடம் என்பது இனமே இல்லை, ஆனா அதை வந்து ஒரு இனமாக கட்டமைத்து இல்லாத இனவாதத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிற ஒரு பீடம் தான் திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தம். ஸோ அவங்களுடைய அடிப்படையே பேஸ்லெஸ் அப்சர்டுங்கிறதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்துமே பொய். திராவிடம்னா பொய், அவங்க பேசுற சமூக நீதி பொய், அவங்க பேசுற பெண் உரிமை பொய். இதே பெண் உரிமைக்கு கருணாநிதியுடைய பேச்சுக்களை நல்ல உதாரணமா காட்ட முடியும், ஈவே ராமசாமியோட வாழ்க்கையே நல்ல உதாரணமா காட்ட முடியும். அது சொல்லி அழுத்து போச்சு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்னலாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேணா தமிழகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களுடைய பெண் உரிமையோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேல ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க இந்திய அளவுல SC ST ரிசர்வேஷன் அண்ணல் கொடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது. தமிழகத்தில் இருக்கிற SC ST ரிசர்வேஷனும் அதை பேஸ் பண்ணி வந்தது தான். அதே போல இந்திய அளவில் OBCக்கான 27% இடஒதுக்கீடு என்பது மொரார்ஜி தேசாய் பீரியட்ல மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு, அதாவது காங்கிரஸ் அல்லாத பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற முதல் அரசு மொரார்ஜி தேசாயினுடைய அரசு வந்ததற்கு பிறகுதான் OBCக்கான ரிசர்வேஷன் இந்த மண்டல பேசப்பட்டது. அதற்கு முன்பு 1950 காக்கா கலேல்கர் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, OBCக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசர்வேஷன் அந்த ரெக்கமெண்டேஷனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டது காங்கிரஸ். அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய் வர வரைக்கும் OBC பத்தின ரிசர்வேஷன் கிடையாது, பேச்சு கிடையாது. அதற்கு பிறகு VP சிங், அதாவது மொரார்ஜி தேசாய் பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் மண்டல் கமிஷனை கிடப்பில் போட்டாங்க. திருப்பி VP சிங் வராரு, அவர் தான் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துறாரு. VP சிங்கும் பாஜகவுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம். இன்றைக்கு OBC மக்களுக்காக
ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி உள்ள ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களால். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கத்துறீங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது 103வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்று சொன்னால் ஓபிசி மக்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இந்த கமிஷனுக்கான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கொடுத்தது 102வது சட்ட திருத்தம். அதை பத்தி ஆரம்பிச்ச மாட்டாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது, ஓபிசி 27% ரிசர்வேஷனுடைய இந்த வரலாற்றை இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சிருக்கேன். தமிழகத்தை பொறுத்தவரை ஓபிசிக்கான 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எம்ஜிஆர் கொடுக்குறாரு. மற்ற இடத்துல 27, ஓபிசிக்கு மட்டும் 50ன்னு எம்ஜிஆர் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அதுல வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி போராட்டம் வன்னியர் சங்கம் நடத்துகிறது. பிற்காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுக்கிறது. அந்த போராட்டம் 20% போராட்டம் என்பது அந்த போராட்டத்துல 21 பேர் செத்ததற்கு அப்புறம் கிடைத்தது. அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சி தான் கிரெடிட் எடுத்துக்க முடியும். ஸோ ஓபிசிக்குள்ள எம்பிசி, இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு 27% 50வது அப்படின்னும் போது இந்த 50 + 19 69% இருக்கு இல்லையா? இந்த 69% இடஒதுக்கீடு, அதாவது 50க்கு மேல ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இந்த 69 யாரு போய் சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் போய் ரிஜிட் ஆக்கிட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அந்த அம்மையார் ஜெயலலிதா போய் தான் அதை பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஹிஸ்டரியில ஈவே ராமசாமி, திமுக, கனிமொழி எங்க வந்தாங்க? அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார் அவர் பேசினாராமே சார், எங்க பேசினாரு? அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சரி, ஈவே ராமசாமியுடைய கொள்கையும் சரி, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளக்காரனுடைய அந்த கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பிராமின்ஸ் நிறைய பேர் வந்து முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. எங்களுடைய பண்ணையார் சாதிகள், அவங்களுடைய குறிப்பிட்ட ஒரு பண்ணையார் சாதிகளுக்கான ஒரு அமைப்புல எங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்க பேசின விஷயமே ஒழிய, அவர்களோடு பயணித்த MC ராஜாவுக்கு என்ன நடந்ததுன்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எடுத்து பாருங்க. அதே ஈவே ராமசாமி ஒரு கல்யாணத்துல போய் பேசுறாரு, நான் யார் தெரியுமா, நான் கன்னட பலிஜா நாயுடு. அப்ப எப்படி? அதுல என்ன பெருமை உங்களுக்கு? கன்னட பலிஜா நாயுடு, இதுல என்ன பெருமை? ஏன் நீங்க பேசணும்? எப்ப பேசினாரு தெரியுங்களா? அவர் சாவதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சுயசாதி பெருமையை பேசிய ஒரு மனிதர் ஈரோடு எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பேசுறாரு. நாயுடுங்கெல்லாம் நம்ம சரியா இன உணர்வோடு இல்லாம போயிட்டோம் பாருங்க, ஈரோடு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல மற்ற கம்யூனிட்டிலாம் வந்துருச்சு. இது நான் வந்து தெலுங்கு நாயுடு பெருமக்களை வந்து இழிவுபடுத்தல, ஈவே ராமசாமி மட்டும்தான் கார்னர் பண்றேன். புரியுதுங்களா? அவருடைய சுயசாதிக்காக பேசியிருக்கிறார், சுயசாதி பெருமையை தம்பட்டம் எடுத்திருக்கிறார். அப்போ அவங்க ஒரு 4-5 கம்யூனிட்டி சேர்ந்துக்கிட்டு இதுக்குள்ள நாங்க வந்து பிராமின்ஸ் வந்து லாபி பண்றாங்க, நாங்க இந்த லாபியை புடுங்க போறோம்னு ஆரம்பிச்சது தான் இந்த அமைப்பு. இதுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க பட்டியல் சமூக பெருமக்களுடைய வீடியோ பத்தி பேசல, மற்ற எந்த சமூகத்தை பத்தியும் இவங்க கவலைப்படலை. இதுதான் இவங்களுடைய சமூக நீதி. இப்போ திராவிடன்னு சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஒன்லி பில்டப். நீங்க அடுத்தவங்க பண்ணதுக்குலாம் நீங்க பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் சொல்றாரு, எங்க மேல நிறைய திட்டமிட்ட அவதூறுகள் வந்து பரப்பப்படுது, அந்த அவதூறு எல்லாமே வந்து ஈசல் மாதிரியே உயிரிழந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க கள்ளக்குறிச்சியில 65 பேர் சாகவே இல்லை, நாங்க சும்மா சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்காணத்துல 22 பேர் சாகவே இல்லை, நாங்க சும்மா சொல்றோம். ஸ்ரீரங்கத்துல பள்ளி மாணவன் இப்போ உள்ள இன்னொரு பள்ளி மாணவன் மேல ஒரு பகையில போய் வெட்டவே இல்லை. குறுக்கால வந்த ஆசிரியரை மண்டையில வெட்டல. நாங்க எல்லாம் கற்பனையா சொல்றோம், வேங்கவேல் கற்பனை, நாங்குநீர் கற்பனை, அப்படித்தானே? இல்ல, இந்த தடுப்பணை காணாம போச்சு பாருங்கப்பா கொள்ளிடத்துல, அது நாங்க கற்பனையா சொல்றோமா? நீங்க அணைங்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அணைன்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது உலகம் முழுதும் இல்லை. முதல்ல யாரு கண்டுபிடிக்கிறா? கரிகால சோழன் கண்டுபிடிக்கிறான். கல்லணை தான் உலகத்தினுடைய முதல் அணை தமிழன் கட்டியது. உலகத்திற்கு அணை கட்டுற டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தது தமிழர்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு தடுப்பணை கட்டுறாங்க, ஒரு இத்தனைக்கும் மழை வெள்ளம் தமிழகத்துல இல்ல, கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, அதுல காணாம போயிடுச்சு. எங்க இருந்த நம்ம எங்க வந்து நின்று இருக்கோம் பாத்தீங்களா? ஆள தெரியாதவர்களிடம், அறிவு குறைபாடு உள்ளவர்களிடம் ஆட்சியை கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ் சமூகம் இந்த அளவில் வந்து நிற்கு. மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து வருடா வருடம் அந்த இறப்பு விகிதம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கள்ளச்சாராயம் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது.
போதைப் பொருள் புழக்கம். இப்போ கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மையமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போதைப் பொருள் கடத்திருக்காங்க. அதில் பாருங்க 3 பேர் திமுககாரர் பொறுப்பில் இருக்காங்க. அவர் வந்து அந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்லையும் கார்லையும் கடத்திருக்காரு. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து அதை கண்டுபிடிக்குது. தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சாஃபர் சாதிக்கு முன்பு ஓகே தெரியாம விட்டுட்டாங்க. சாஃபர் சாதிக்கு அப்புறம் தமிழகத்துல ஒரு போதைப் பொருள் தடுப்பு காவல் பிரிவு இருக்குல்ல, சினிமாலாம் காட்டுவாங்க தெரியுங்களா, நார்காட்டிக்ஸ்ன்னு சொல்லி தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ல ஒரு விங் அது இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுது? சவுக் சங்கர் அவர்கள்லாம் அவங்க தானே அரெஸ்ட் பண்ணுது. அப்ப பழி வாங்குறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லல சார். இல்ல அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. அதாவது அரசியல் பழி வாங்கலுக்கு அவங்களுடைய கருத்துக்கு எதிர்த்தலா பேசுறவங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அவர் போன வண்டியில இருந்தது அவங்க எடுத்துக்கிட்டு. அதுதான் சொல்றேன், அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப ஏன் இவங்களை விட்டுட்டாங்க? ஏன் விட்டாங்க? எப்படி இங்க இவ்வளவு பெரிய கஞ்சா பரவல் இருக்கு? அதான் அவங்க சொல்றாங்க அது தமிழகம் முழுவதும் யாருங்க சொன்னா? இந்தியால இருந்து உள்ள வருதுனால தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஐயோ, தமிழ்நாடு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராமநாதபுரம் போறது இன்னும் இந்த இந்தியாவில இருந்து உள்ள வருது. இந்தியால இருந்து உள்ள வந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள புழக்கம் ஏற்படும். இந்தியாவில இருந்து இந்தியா வேற தமிழ்நாடு வேறயா? வெளிநாட்டுல இருந்தா இது வருது. திமுக காரன் சாஃபர் சாதிக்குதாங்க டெல்லியில போய் கடத்திட்டு இருக்காருங்கிற. இந்தியா முழுசுமே வர்றதே உங்க கட்சிக்காரனாலதாங்கிறேன். நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, கிங்பின்னே நீங்க தான். அதுவும் குஜராத் போர்ட்ல அதிகமா வருது அப்படின்றாங்க. இது என்னங்க போர்ட் இருக்கிற, சரி போர்ட்ல அதிகமா வருது, அவங்க தானே கட்டுப்படுத்துறாங்க, அவங்க தானே கண்டுபிடிக்கிறாங்க. சாஃபர் சாதிக்கு அங்க இருந்து அவங்க தானே வந்து தூக்குனாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே கேள்வி. தமிழகத்துல இவ்வளவு போதை பொருள் நீங்க பாத்துருக்கீங்களா? திருப்பூர்ல போதை ஊசி அப்படியே 100கணக்கான போதை ஊசி ஒரு இடத்துல கிடக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு கஞ்சா பரவலை நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? இவ்வளவு கஞ்சா பரவல், இவ்வளவு போதை ஊசி பரவல், இவ்வளவு மெத்து மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக் பரவல் இந்த 3 வருஷத்துல மிகப்பெரிய அளவில் அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, பிஜேபி காரன் எங்க டுட்டு போடுறான், பிஜேபி காரன் எங்க கொடியாத்துறான், பிஜேபி காரன் மேல எப்படி ஃபேக் கேஸ் போடலாம், இல்லைன்னா எவனாவது யூடியூபர் வந்து உங்களுக்கு எதிராக பேசினா அந்த யூடியூப்பை வந்து எப்படி முடக்கலாம், இல்லைன்னா அவங்க மேல எப்படி ஃபேக். இதுவாங்க ஒரு போலீஸுக்கு வேலை? இதுவா ஒரு போலீஸுக்கு வேலை? யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் மேலாம் கைது பண்றீங்க. ஆனா பெரிய பெரிய போதைப் பொருள் கடத்தலை பண்ணிட்டு சர்வசாதாரணமா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அயலக அணியில பொறுப்புல இருக்காரு சாஃபர் சாதி திமுகல. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமாவது நீங்க மூச்சிருக்க வேணாமா? நீங்க தான் பஸ்ல போய் எனக்கு டிக்கெட் ஏன்டா கேட்கறேன்னு சண்டை போடுறீங்களா? அப்புறம் பஸ்ல கடத்துறதுலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அப்போ அவதூறு பரப்புறாங்க. அவதூறு பரப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசினாதான் அவதூறு. இருக்கிற விஷயம் மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மாதிரி வயநாட்டுல வந்து இந்த பேரிடர் நடந்தது. அதே மாதிரி சென்னை வெள்ளமா இருக்கட்டும், தெற்கு தமிழகத்திலே இருக்கட்டும், தென் தமிழகத்திலே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கணும் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப வயநாடு கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த தேசத்துல வந்து பாஜகவே ஒரு பேரிடர் தான் அப்படின்னு சொல்லி. தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக இப்படி அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளை காட்டுங்க, முன்னுதாரணம் காட்டுங்க. இப்படி ஒரு பிராக்டிஸே இல்ல அதான் தொடங்கலாமே அது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அத இங்க இருக்கிற எந்த ஊடகமுமே சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டல. இன்னைக்கு கனிமொழி இப்படி ஒரு அபத்தமான வாதத்தை பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஊடகங்கள் சரியா பணியை செய்யல. நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் சொல்றது புளூரலா. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய கருத்தை எப்படிலாம் மறுத்து விட்டார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படிதான் நியூஸ் பரப்புனாங்க. நீங்க இப்ப சொல்றீங்க சார் அப்படி ஒரு பிராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னா புதுசா உருவாக்கலாமே. ஏன் சொல்லுங்க சார், பண்ணா என்ன தப்பு? இந்த மாதிரி ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். ஏன்னு கேக்குறேன். அதனால ஏதாவது கூடுதலா நம்ம சொல்றாங்க ஒரு நேஷனல் டிசாஸ்டர்னு சொன்னா ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு காசு வந்து அங்க ஒரு இன்வெஸ்ட் அப்படி ஒரு ப்ரொசீஜர் எதுவும் இருக்கா? பண்ணலாமே அப்படின்றது அங்க அப்ப உங்களுக்கு தேவை அங்க இருக்கிற ஃபண்டிங் அதான் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, சென்னை வெள்ள நிவாரணத்துக்குள்ள ஃபண்டே இன்னும் கிடையாது, கொடுத்துட்டாங்க. அதாவதுங்க இப்ப நான் ஏற்கனவே பல இடங்களை சொல்றேன். திருநெல்வேலியை சுற்றி 4 மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு பேரிடர் ஏற்பட்டது. மீட்பு பணிகளில் ஈடுபட்டது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை மீட்டுருச்சு. போர் கப்பல்களை கொண்டு வந்து மீட்டது யாரு? மத்திய அரசு. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளம், நேஷனல் ஹைவேஸ் இதெல்லாம் சேதப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி பண்ண போறது யாரு? மத்திய அரசு.
ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணுறோம். மக்களுடைய வாழ்வாதாரம் ஐயோ, பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோங்க, நீங்கள் இங்கே வேளச்சேரியில் போன மாட்டினான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு போட்டு கூட நீங்கள் அனுப்பல, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கல. வாழ்வாதாரம்லாம் நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு வேளச்சேரியில் மழை வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருந்தவனுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பண்டு பாக்கெட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. சாதாரணமாக மீனவ நண்பர்கள்ட்ட கேட்டால் இலவசமாக போட்டு அனுப்புவாங்க. அதை பண்ணாங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் பிரைவேட்ல ஓலா ஊபர் மாதிரி பே பண்ணி எல்லாம் வெளில வந்தாங்க வேளச்சேரியில். அதனால இந்த வாழ்வாதார கதையில இன்னொரு மழை வந்தாலும் நாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம பாதுகாப்பா மக்களை பார்த்துப்போம்னு சொல்றாரு. போன வருஷம் என்ன சொன்னாரு? போன வருஷம் என்ன சொன்னாரு? அது நாங்க நினைச்சத போன வருஷம் சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அது அவரு சொல்லிட்டுங்க. போன வருஷம் அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. 4000 கோடிக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கக்கூடிய கட்டமைப்பு வச்சிருக்கோம். போன வருஷம் சொன்னாரா? இங்க இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மூழ்கி போச்சு. அப்ப மாட்டிட்டு மூச்சவெல்லாம் யாரு? அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஒரு சொட்டு மழை கூட தேங்காதுன்னாரு. வருஷம் சொல்லிட்டு தானே இருக்காரு. வருஷம் மழை வருதோ இல்லையோ திமுக காரங்க போய் சொல்றதை நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த விஷயத்துல பேரிடர் நிவாரண நிதிங்கிற விஷயத்துல இப்போ கேரளாவை பொறுத்தவரை 600 கோடி என்னமோ அவங்களுடைய இருப்பில் இருக்கு. மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம், அந்த நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு 1000 கோடி விடுவிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து விடுவிக்க போறாங்க. இந்த பேரிடர் விஷயங்களை பொறுத்தவரை அந்த கட்டமைப்புகள் பெருவாரியான கட்டமைப்புகள் மத்திய அரசு சார்ந்த கட்டமைப்புகள் என்பதனால அவங்க சரி செஞ்சிடுவாங்க. இந்த மின் கம்பங்கள், இந்த டெலிஃபோன் கூட மத்திய அரசு, இந்த மின் கம்பங்கள் மாதிரியான சின்ன சின்ன கட்டமைப்புகள் தான் மாநில அரசாங்கத்தினுடைய கீழே வருது. இதை சரி செய்யறதுக்குன்றது ஒரு 2000 கோடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா 15000 கோடி கேட்பாங்க. இப்ப குஜராத்ல வந்துச்சு சொல்றாங்கல்ல, சார் குஜராத்லாம் ஒன்னே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார், கேட்டதெல்லாம் மூசா கேட்டாங்க கொடுத்துட்டாங்க சார். அவங்க கேட்டது 2000 கோடி தான். அங்க வருதுன்னா அவங்க கேட்கறதே எவ்வளோ? 1500 கோடி கொடுக்குங்க. ஏன்னா உண்மையிலேயே அவ்வளவுதான் ஆகும். அவங்க கேட்கறாங்க, பாக்குறாங்க, ஆமா அவ்வளவுதான் ஆகும், கொடுத்துட்றாங்க. நீ இப்ப 1500 கோடி ஆகும்னா 15000 கோடி கேட்குற, எப்படி கொடுப்பாங்க? அந்த ஆய்வு குழு வருது, அவங்க சேதங்களை கணக்கிடுவாங்க, உங்களுக்கு எவ்வளோன்றதை பண்ணுவாங்க. இப்போ மெட்ராஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வடிகால் மற்ற விஷயங்களுக்காக 4000 கோடி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4000 கோடியில எந்த வேலையும் நடக்கலன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க மெட்ராஸ்ல தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல ஒன்றும் நடக்கலன்னு. மழை பெஞ்சா சும்மா ஒரு மணிக்கே தண்ணி ஓடுதா? அப்போ வடிகால் வசதி இங்கே செய்யப்படலை. இப்போ மீண்டும் மத்திய அரசாங்கத்திட்ட போய் இன்னும் ஒரு 4000 கோடி கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே கொடுத்த 4000 கோடிக்கு நீ என்ன பண்ணுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் அங்கே போய் கையேந்திரீங்களே, அதுக்கு உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? நான் 1 ரூபா டாக்ஸ் கட்டுறேன்னா 50 காசு நீ தானே வாங்குற, மாநில அரசாங்கம் தானே வாங்குது, 50 காசு தானே மத்திய அரசாங்கம் வாங்குது. அதுலயே அவங்க 29 காசை மட்டும்தான் வச்சுட்டு மிச்சத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்றாங்கல்ல. அப்புறம் என்ன? அது இல்லாம மத்திய அரசாங்கம் எனக்கு இவ்வளவு விஷயம் பண்ணுது, மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது? எது கேட்டாலும் அங்க போய் காசு கொடுனா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நாங்க மக்கள் ஓட்டு போட்டோம்? இந்த கேள்வி மக்கள்கிட்ட எழுமா இல்லையா? இப்ப பேரிடர் மாதிரியான சீரியஸான விஷயத்துல இப்போ கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசு அங்க இருந்து கொண்டிருக்காங்க. வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய மழை, அதை தொடர்ந்து நிலச்சரிவு, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல மத்திய அரசு எந்த விதமான அரசியலையும் செய்யாமல் அந்த ஊர்ல நமக்கு ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போடல இப்படிலாம் பார்க்காம ஒரு பேரிடர் என்று சொன்னால் உடனடியாக அந்த களத்துல வேலை செய்யுது. நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாட்களுக்குள்ளாக ஒரு பாலம் அங்க அமைக்கப்பட்டது, இராணுவ பாலம் அங்க அமைக்கப்பட்டது. இராணுவ வீரர்கள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் RSS சேவா பாரதி எங்க களத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, உயிரை கொடுத்துருக்குறாங்க RSS ஸ்வயம் சேவக் அங்க மீட்பு பணிகளில் ஈடுபட்டு. இது எல்லாமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போய் அங்க அரசியல் பண்ணாம அங்க போய் உதவிக்கரம் நீட்டுகிறது மத்திய அரசு. ஆனா இந்த கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, மாநில அரசு உடனடியா இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக இவங்க அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கூட நாங்க சொல்லலை, ஏன்னா மக்கள் அங்க இடர்ல இருக்காங்க. அவங்கள போய் நம்ம இங்க 4 மாவட்டங்களுடைய பேரிடர் வந்துச்சு, மத்திய அரசாங்கம் உடனடியாக உதவி செஞ்சுது. நாங்கள் ஏதாவது குறை சொன்னமாக கவனிச்சிங்களா மாநில அரசு? நாங்கள் சொல்லலை. சரி, எங்கள் பேரிடர் இருக்கு, மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எங்கள் மக்களுக்கு உதவி பண்ணிட்டோம், நம்மளால முடிஞ்ச நம்ம உதவி பண்ணுவோம் அப்படிதான் நாங்கள் யோசிச்சோம். அவங்க சொல்லவே எங்களால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதா போச்சு.
எந்தவித தவறும் செய்யாமல் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற மத்திய அரசை எதுவுமே செய்யாமல் மக்களுடைய பணத்தை வரி பணத்தை வாயில் போட்டு கொண்டிருக்கிற மாநில அரசு குறை சொல்லும் போது நாங்க பதில் சொல்றோம். இப்ப கூட பாருங்க, நாங்க எதுவும் சொல்லல, நாங்க போய் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். அங்க உதவி செய்யறது பூரா ராணுவம், அங்க உதவி செய்யறது பூரா மத்திய அரசு. வாயிலே வட சொல்றது, வாயிலே பேசுறது கம்யூனிஸ்ட். இது சார் அப்படி சார் ஃபண்டு வரல, இது வரல, தேசிய பேரிடர். தமிழ்நாட்டில இருந்து இந்த கேவலமான கெட்ட பழக்கத்தை அவங்களும் கத்துக்கிட்டாங்க. பேரிடர் நேரத்தில் அரசியல் பண்ணக்கூடாது. இந்த கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப நாள் இந்திய அரசியலில் இருந்து கொண்டிருந்தது. போர் விஷயம் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருதுன்னு வைங்களேன், நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க? இந்தியா பக்கம். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருதுன்னா நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க? இந்தியா பக்கம் தானே நிற்பீங்க. ஆனா கம்யூனிஸ்ட்லாம் சைனா பக்கம் நின்னாங்க, தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சீனா பக்கம் பேசுறாங்க மறைமுகமா. அங்க நாங்க டோக்லாம்ல நாங்க இங்க 50 பேர் செத்தாங்கன்னா அங்க 100 பேரை நம்ம கொண்டு இருக்கோம்னா, இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு குரல் வருது. எவன்டா ஏதாவது சைனாக்காரன் சொன்னா பார்த்தா ராகுல் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற அரசியல் இப்பொழுது இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, எல்லா கெட்ட விஷயமும் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? திமுக இருந்தாலும் ஆரம்பிக்கும். இங்க வரைக்கும் வந்துச்சு சொல்லுங்களேன், என்ன இப்ப திமுக இருந்தாலும் ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப கேரளா பக்கம் போய் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த அரசியல், இந்த மோசமான அரசியலை கைவிட வேண்டும். ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் களத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு அடுத்து அங்கதான் வரேன். நாங்க கஷ்டப்பட்டு மீட்பு பணிக்காக பாலம் அமைக்கிறோம். அங்க அவங்க போட்டோ ஷூட் நடத்துறாங்க. சேத்துல படலைங்க காலு. குரியன் பாருங்க, அடுத்த நாள் போய் அங்க ரோடா அலையிறாருங்க. போய் சேத்துல கால் பண்ணல. அங்க ஓட்டு போட்டவர் பின்னாடியே போய் எங்க வண்டி விட்டு இறங்குங்க, இறங்கி பாருங்க, என்னங்க வண்டியில உட்காந்து என்னங்க பாக்குறீங்க, ஏன் உங்க கால்லாம் சேத்துல படாதான்னு கேக்குறேன். முதல்ல ஒரு போல சீதோஷ்ணில சரியில்லை, அதுல தாய்லாந்து டூரா போற விடுங்க, எல்லாம் சீதோஷ்ணம் எல்லாம் சரியா இருக்கிறதுக்கு. அங்க பேரிடர் நடந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? சீதோஷ்ணம் எப்படி இருக்கும்? சீதோஷ்ணில சரியில்லை, நான் போக மாட்டேன். அப்புறம் பயங்கரமான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் போய் போட்டோ ஷூட் நடத்திட்டு திருப்பி வந்திருக்காரு. அந்த போட்டோ ஷூட் நடத்தினதுனால இவருக்கு போற பாதுகாப்புக்கு போற காவல்துறையினர், இந்த பாதுகாப்புக்கு மற்ற விஷயங்களுக்காக போற பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் வேலை என்னாச்சு? அந்த மீட்பு பணியில கவனம் செலுத்த முடியாம போயிடுச்சு. அவங்க போனவங்களுக்கு அந்த சோர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் தானே. நீங்க போய் டிராமா பண்றதுனால யாருக்கு என்ன யூஸ்? அதுவும் மக்களை இறங்கி நீங்க பார்க்க மாட்டீங்க, சேத்துல உங்க கால் படாது, எதுக்கு இந்த டிராமா? இல்ல சார், காங்கிரஸ் உடைய 2 பெரும் தலைவர்கள் வரும்போது ஒரு செக்யூரிட்டியும் பார்க்கணும். யார் 2 பெரும் தலைவர்கள்? ராகுல் காந்தி, பிரியங்கா. பாரு, ஒரு கட்சிக்கு 2 பெரும் தலைவர்கள் யாருன்னா, ஒன்னு அண்ணன், இன்னொன்னு தங்கச்சி. இதுவே வெக்க கிடையிலையாம்மா? அதான் சொல்றேன், நீங்க போய் போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு இவ்வளவு சோர்ஸ் வேஸ்ட் ஆகணுமா? நீங்க வயநாடு எம்பி உடனே ஓடி போயிருக்க வேணாமா? எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் போறீங்க, போயிட்டும் மக்களை சந்திக்காம நீங்க போட்டோ ஷூட் எடுத்து ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிசைன் பண்ணிட்டாரு அவர், இருந்தும் போன ஒரு 5 வருஷம் எம்பியா இருந்ததுக்காக அந்த மக்களை போய் பார்க்க போயிருக்காரு. அப்படியே ரொம்ப பெருந்தன்மையான விஷயம். யார் சொல்றா? மக்கள் சொன்னாங்களா? வயநாட்டுல போய் சொல்றாதீங்க, திருப்பி வரவே முடியாது. ஆமா, அவ்வளவு கடுப்பா இருக்காங்க மக்கள். அப்படி இருந்து இந்த வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. ஏங்க, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதையே கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்ப தமிழகத்துல கள்ளச்சாராயம் இருக்கு, சாராயம் இருக்கு, கஞ்சா இருக்கு, மெத்து இருக்கு, சட்டமூழ்கு சீர்குலைவு இருக்கு. சாராயம் வித்து ஒரு அரசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. உலக வரலாற்றுல இப்படி ஒரு கவர்மெண்ட் நீங்க பாத்துறீங்களா? உலக வரலாற்றை பூரா படிங்க, எங்காவது ஒரு அரசு சாராயம் வித்து சம்பாரிச்சிருக்கிறதா அப்படின்னு பாருங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஒரு மக்கள் நல அரசு எதுக்கெல்லாம் மீட்டிங் போடும்? கடலூர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் போட்டு, சார் இங்கே +2 ரிசல்ட் எல்லாம் கம்மியாக இருக்கு, மாணவர்கள் இன்னும் அவங்களுடைய படிப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்னு தான் மீட்டிங் போட்டு நியூஸ் பார்த்தீங்க? பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் விவசாயிகளுக்கெல்லாம் சார் பயிர் பாதுகாப்பு, பயிர் காப்பீடு திட்டம் சரியா போய் சேரல சார் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டார்கெட் வச்சு வேலை செய்யணும். டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்க? பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு முழுசும் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் உட்காந்து டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சி போச்சு, குடிக்கிறவங்க குறைஞ்சிட்டான், எப்படியாவது எல்லாரையும் குடிக்க வைக்கணும். மீட்டிங் போடுறாங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு கேவலமான அரசாங்கத்தை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? மக்களை குடிக்கிறதுக்கு டார்கெட், மக்களை குடிக்க வச்சு அவருடைய ஆரோக்கியத்தை அழிச்சு பெண்களுடைய தாலி அறுத்து அது மூலமா வருஷத்துக்கு 55,000 கோடி சம்பாரிச்சு ஒரு அரசு நடக்குது. இவ்வளவு கேவலங்களையும் செய்து விட்ட பிறகும் திமுக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுச்சு அப்படின்னா, நான் ஒருத்தரை காட்டி
ஏங்க மேடம் அங்கே ஒருத்தர் திருடிட்டு இருக்காரு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார் திருநா திருட்டு போகிறேன் சார், அவர் தான் மாட்டிக்கலையேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருந்தாங்க, மாட்டிக்கல மக்கள்கிட்ட. அதுக்கு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.